Dear students, I welcome you all to St. Joseph Study Center Smart Class session. In this session, we are going to see exercise 6.3. First sum, from the top of a rock 50 root 3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. So என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ராக் இருக்கு and அதோட height வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க, 50 root 3 மீட்டர்னு சொல்லிருக்காங்க. இந்த ராக்கோட டாப்ல இருந்து கிரவுண்ட்ல இருக்க ஒரு காரை பார்க்குறாங்க. at an angle of depression 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், angle of elevation and angle of depression, horizontal line and upward line of sight வந்து angle of elevation சொல்லுவோம், and horizontal line and downward line of sight வந்து angle of depression சொல்லுவோம். ஸோ அந்த ஆங்கிள் வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணணும். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ஆஃப் தி ராக் டு கார் வந்து 30 டிகிரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி கார் ஃப்ரம் த ராக், அதாவது இந்த டிஸ்டன்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ராக்குக்கும் இந்த காருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹரிசாண்டல் லைன் அண்ட் இந்த லைன் வந்து ரெண்டுமே பேரலாக இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம இந்த டிகிரி இங்கே என்ன கிடைக்குதோ, அதாவது இங்கே 30 டிகிரி கிடைச்சா சேம் இங்கேயும் 30 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த அட்ஜசன்ட் சைடு, நமக்கு ஆப்போசிட் சைடு தெரியும் அண்ட் ஆங்கிள் தெரியும். ஸோ அப்போ நம்ம tan ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிளை நம்ம நேம் பண்ணிக்கலாம், ஏ பி அண்ட் சின்னு நேம் பண்ணிக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ tan ரேஷியோ என்ன நம்மளுக்கு தெரியும், ஆப்போசிட் பை adjacent. ஸோ tan தீட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் சைடு வந்து 50 root 3 டிவைடட் பை adjacent சைடு தெரியாது நமக்கு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம பிசின்னே டினோட் பண்ணிக்கலாம். ஸோ tan 30 டிகிரியோட எக்ஸ்பேன்ஷன் என்னது, 1 by root 3 is equal to 50 root 3 by BC. ஸோ நம்ம வேல்யூஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 50 root 3 into root 3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த root 3 into root 3 வந்து என்னது, 3. ஸோ 50 into 3 which is equal to 150 மீட்டர். ஸோ யூனிட்ஸ் எல்லாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மீட்டர்லேயே போட்டுக்கலாம். அப்போ பிசியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150 மீட்டர். ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. தேர்ஃபோர் distance of car from rock is equal to 150 meter. Second sum, the horizontal distance between two buildings is 70 meter. The angle of depression of the top of first building when seen from the top of the second building is 45 degree. If the height of the second building is 120 meter, then find the height of the first building. So நமக்கு ரெண்டு பில்டிங் இருக்குது, இதுதான் ஃபர்ஸ்ட் பில்டிங் அண்ட் இது செகண்ட் பில்டிங். ஸோ இந்த ரெண்டு பில்டிங்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 70 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பில்டிங்கும் 70 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் இஸ் 45 டிகிரி. ஸோ செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்க. அட் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து நம்ம இப்படி ஆங்கிள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த ரெண்டு ஹரிசாண்டல் லைனும் பேரலாக இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் தியரம் யூஸ் பண்ணி நம்ம இங்கேயும் 45 டிகிரின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே 45 டிகிரினா இங்கேயும் 45 டிகிரி தான் இருக்கும். அண்ட் வேறு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இஃப் தி ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் இஸ் 120 மீட்டர் தென் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங். இதோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ட்ராயிங்கில் மார்க் பண்ணிக்கலாம், ஏ பி சி டி அண்ட் இ. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிஇ நம்ம tan ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி வந்து 45 டிகிரினால tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா ஏஇ by BE. ஸோ tan 45 டிகிரி நம்மளுக்கு 1ன்னு தெரியும். அண்ட் ஏஇ வந்து
நமக்கு வந்து ஏடியோட லென்த் தான் தெரியும் 120 மீட்ரு, பட் ஏஇ என்னன்னு தெரியாது. நம்ம அதை ஆஸ் இட் இஸ் ஏஇன்னே டேர்ம் பண்ணிக்கலாம். அண்ட் பிஇயோட லென்த் பார்த்தீங்கன்னா, ஸோ பிஇ அண்ட் சிடி வந்து ரெண்டுமே சேம் லென்த் தான். ஸோ இங்கே 70 மீட்டர்னால் அப்போ பிஇயும் 70 மீட்டர் தான். ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு 70 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ நியூமரேட்டரில் வரும், அப்போ ஈக்குவல் டு 70. ஸோ இது வந்து யூனிட்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்ததுனால 70 மீட்டர். ஸோ ஏஇயோட லென்த் நம்மளுக்கு கிடச்சிருச்சு 70 மீட்டர். ஸோ ஏஇயோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 70 மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த பிசியோட லென்த் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இந்த செகண்ட் பில்டிங்கோட டோட்டல் ஹைட் என்னது ஏடி மைனஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா ஏஇ, அதை சப்ராக்ட் பண்ணனா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கிடச்சிரும். ஸோ ஏடியோட லென்த் வந்து நம்மளுக்கு 120 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஇ வந்து நம்ம கண்டுபிடிச்சது 70. ஸோ சப்ராக்ட் பண்ணனா நமக்கு 50 மீட்டர்னு கிடைக்கும். Height of the first building BC is equal to 50 meter. Third sum, from the top of tower 60 meter high, the angle of depression of the top and bottom of a vertical lamppost are observed to be 38 degree and 60 degree respectively. Find the height of the lamppost. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டவர் இருக்குது அண்ட் ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது. இந்த டவரோட ஹைட் வந்து 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த டவரோட டாப்லேருந்து இந்த லேம்ப் போஸ்ட்டோட டாப்பை பார்க்குறாங்க அண்ட் பாட்டமையும் பார்க்குறாங்க. அட் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 38 டிகிரி அண்ட் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லேம்ப் போஸ்ட்டோட டாப் டிப்ரெஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 38 டிகிரி. அண்ட் பாட்டம் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 60 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து எப்பொழுதுமே நம்ம எந்த அளவுக்கு டவுனில் பார்க்குறோமோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே 38 டிகிரி. ஸோ அதை விட இன்னும் கீழே பார்க்குறப்ப 60 டிகிரி இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இங்கே 38 டிகிரினா இந்த இடத்துலையும் 38 டிகிரி கிடைக்கும் நமக்கு. அண்ட் இங்கே 60 டிகிரினா இங்கே நம்மளுக்கு 60 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ ட்ரையாங்கிள் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏ பி சி டி அண்ட் இ. ஸோ ஃபஸ்ட் நம்ம 60 டிகிரி ஆங்கிள் உள்ள ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும் அண்ட் ஒரு ஆங்கிள் தெரியும். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம இந்த சிடியோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏசிடி ஸோ tan ரேஷியோ யூஸ் பண்ணலாம். tan theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து என்னது இங்கே ஏசி பை அட்ஜசன்ட் வந்து சிடி. ஸோ டிகிரி வந்து 60ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஏசியோட லென்த் வந்து 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 60 டிவைடட் பை சிடி நம்மளுக்கு தெரியாது, அதை ஆஸ் இட் இஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது √3. √3 இஸ் ஈக்குவல் டு 60 பை சிடி. ஸோ சிடியை வந்து நான் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு வரேன், நியூமரேட்டரில் கிடைக்கும். அண்ட் இந்த √3 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ √3யோட வேல்யூ வந்து என்ன நம்மளுக்கு தெரியும் 1.732. ஸோ டிவைட் பண்ணனா நமக்கு 34.64 கிடைக்கும். அண்ட் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மீட்டர்னு மென்ஷன் பண்ணுறேன். அப்போ சிடியோட டிஸ்டன்ஸ் வந்து 34.64 மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணுறேன், 34.64 மீட்டர். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த ஹைட் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட், அதாவது இந்த டிஇயோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஇயோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதாவது இந்த டோட்டல் லென்த் ஏசி மைனஸ் இந்த ஏபி பண்ணனா நமக்கு இந்த டிஇயோட லென்த் கிடைக்கும். ஏன்னா பிசியோட லென்த்தும் டிஇயோட லென்த்தும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஏபியோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏபிஇ எடுத்துக்கலாம். ஸோ டிகிரி வந்து 38 டிகிரி. ஸோ tan 38 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஏபி, அதோட டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ இது ஆஸ் இட் இஸ் மென்ஷன் பண்ணலாம். அண்ட் அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்கன்னா பிஇ. ஸோ இந்த பிஇயும் இந்த சிடியும் ரெண்டும் சேம் தான். அப்போ பிஇயோட வேல்யூ வந்து 34.64. ஸோ tan 38 டிகிரியோட வேல்யூ ஆல்ரெடி கொஷனில் கொடுத்துருக்காங்க 0.7813 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை 34.64.
ஸோ இந்த 34.64 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ நியூமரேட்டரில் கிடைக்கும். therefore AB is equal to 0.7813 into 34.64. ஸோ ப்ராடக்ட் பண்ணனா நமக்கு ஏபியோட வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்கும்? 27.06 மீட்டர். ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஏபி வந்து 27.06 மீட்டர். ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், அதாவது இந்த டிஇயோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் லென்த் அந்த ஏசியோட லென்த் மைனஸ் ஏபி பண்ணனா நமக்கு இந்த வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் கிடச்சிரும். ஸோ ஏசியோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 மீட்டர் மைனஸ் ஏபி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 27.06. ஸோ சப்ராக்ட் பண்ணனா நமக்கு 32.93 மீட்டர்னு கிடைக்கும். இந்த லென்த் வந்து நம்மளுக்கு 32.93 மீட்டர். ஸோ இந்த பிசியோட லென்த்தும் இந்த டிஇயோட லென்த்தும் ரெண்டும் சேம் தான். அப்போ வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் வந்து 32.93 மீட்டர். Fourth sum, an aeroplane at an altitude of 1800 meter finds that two boats are sailing towards it in the same direction. The angle of depression of the two boats as observed from the aeroplane are 60 degree and 30 degree respectively. Find the distance between the two boats. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கடல் மேலே 1800 மீட்டர் ஹையில் ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளைட்லேருந்து டவுன்வர்ட்ஸில் 2 போட் செயில் ஆகிட்டு இருக்குத பார்க்குறாங்க. அட் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 30 டிகிரி அண்ட் இன்னும் டவுன்வர்ட்ஸ் பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது 60 டிகிரியாக கிடைக்கும். இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ போட்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ 2 போட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 30 டிகிரின்னு வரப்போ இந்த இடத்துலையும் 30 டிகிரி வரும். அண்ட் இங்கே 60 டிகிரினா இங்கேயும் 60 டிகிரி. ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் தியரம் படி இந்த ஹரிசாண்டல் லைன் அண்ட் இந்த ஹரிசாண்டல் லைன் 2 பேரலல் ஆச்சுன்னா டிகிரிஸ் இங்கே என்ன கிடைக்குதோ அதே தான் இங்கேயும் கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே 30 டிகிரி அண்ட் இங்கே 60 டிகிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நேம் பண்ணுவோம். ஏ பி சி அண்ட் டி. ஃபஸ்ட்டு நம்ம 60 டிகிரி ஆங்கிள் உள்ள ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ tan டிகிரி வந்து 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா 1800 டிவைடட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. ஸோ அது பிசினே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3 இஸ் ஈக்குவல் டு 1800 பை பிசி. ஸோ பிசி வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போடுறேன். ஸோ அப்போ நியூமரேட்டரில் கிடைக்கும். அண்ட் இந்த √3 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரதுனால டினாமினேட்டரில் கிடைக்கும். ஸோ √3யோட வேல்யூ வந்து 1.732. ஸோ அப்போ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு பிசியோட வேல்யூ 1039.2 மீட்டர்னு கிடைக்கும். யூனிட்ஸ் வந்து மீட்டரில் கொடுத்ததுனால நான் மீட்டர்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பிசியோட வேல்யூ வந்து 1039.2 மீட்டர்னு கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த சிடியோட டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து, அதாவது இந்த ஏபியோட லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1800 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பிசி ப்ளஸ் சிடி. ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது 1/√3 இஸ் ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை பிசி வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1039.2 ப்ளஸ் சிடி ஆஸ் இட் இஸ் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 1039.2 ப்ளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு 1800 இன்ட்டு √3. ஸோ 1039.2 ப்ளஸ் சிடி இஸ் ஈக்குவல் டு இந்த 1800 இன்ட்டு √3யோட வேல்யூ வந்து 1.732. ஸோ 1800 இன்ட்டு 1.732 ப்ராடக்ட் பண்ணனா நமக்கு 3117.6 கிடைக்கும். ஸோ சிடி மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 1039.2வை ஈக்குவல் டு கன்சைட் கொண்டு போகிறேன். அப்போ
CD is equal to 3117.6 minus 1039.2. So subtract பண்ணனா நமக்கு 2078.4 மீட்டர்னு கிடைக்கும். Therefore, the distance between the two boats CD is equal to 2078.4 meter. Fifth sum. From the top of a lighthouse, the angle of depression of two ships on the opposite side of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meters and the line joining the ships passes through the foot of the lighthouse, show that the distance between the ships is 4h by root 3 meter. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது அண்ட் அந்த லைட் ஹவுஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா h மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த லைட் ஹவுஸோட ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ஷிப் இருக்குது அண்ட் அந்த ஷிப்பை வந்து இந்த லைட் ஹவுஸோட டாப்பில் இருந்து பார்க்குறாங்க அட் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஸோ எந்த சைடு வேணால் நம்ம 30 டிகிரி 60 டிகிரின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த சைடு வந்து 30 டிகிரின்னு எடுத்துக்கிறேன் அண்ட் இந்த சைடு வந்து நான் 60 டிகிரின்னு எடுத்துருக்கேன். ஸோ இந்த லைட் ஹவுஸோட டாப்பில் இருந்து 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் இந்த ஷிப்பை பார்க்குறாங்க அண்ட் 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் இந்த ஷிப்பை பார்க்குறாங்க. அண்ட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் இஸ் 4h root 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஷிப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4h by root 3 மீட்டர்னு கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் மார்க் பண்ணிக்கலாம். ஏ பி சி டி. இங்கே 30 டிகிரினா இங்கேயும் 30 டிகிரி தான் அண்ட் இங்கே 60 டிகிரினா இங்கேயும் 60 டிகிரி தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏசிபி எடுத்துக்கலாம். ஸோ tan 30 டிகிரி ஆங்கிள் வந்து 30னால 30 டிகிரின்னு எடுத்திருக்கேன் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஏசி பை அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1 by root 3 அண்ட் ஏசியோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க h மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ h டிவைடட் பை பிசி நம்மளுக்கு தெரியாது, நமக்கு பிடியோட லென்த் தான் 4h by root 3ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பிசியை வந்து ஆஸ் இட் இஸ் எழுதலாம். ஸோ இந்த வேல்யூஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு root 3hன்னு கிடைக்கும். பிசியோட டிஸ்டன்ஸ் வந்து root 3h மீட்டர். ஸோ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஸோ tan ஆங்கிள் வந்து 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏசி பட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து சிடி. ஸோ tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து root 3 இஸ் ஈக்குவல் டு ஏசியோட ஹைட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க h மீட்டர். ஸோ h டிவைடட் பை சிடியோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ சிடி ஆஸ் இட் இஸ் ரைட் பண்ணலாம். ஸோ சிடி நான் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகிறேன், அப்போ நியூமரேட்டரில் கிடைக்கும். ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு h பை அண்ட் இந்த root 3 நான் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரப்போ டினாமினேட்டரில் கிடைக்கும். ஸோ சிடியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு h by root 3 மீட்டர். ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டு ஷிப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4h by root 3 மீட்டர் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிசி ப்ளஸ் இந்த சிடியை ஆட் பண்ணலாம் நமக்கு 4h root 3 மீட்டர் கிடைக்குதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஷிப் அதாவது பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. ஸோ பிசியோட லென்த் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் root 3h ப்ளஸ் சிடியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் h by root 3. ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் வந்து என்னது root 3. அப்போ இங்கே வந்து 3hன்னு கிடைக்கும். ஏன்னா root 3 into root 3 வந்து இங்கே 3ன்னு ஆகிடும் ப்ளஸ் h which is equal to 3h plus h வந்து 4h by root 3. ஸோ யூனிட் வந்து மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் அதாவது பிடி வந்து 4h by root 3 மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட். Sixth sum. A lift in a building of height 90 feet with a transparent glass walls is descending from the top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. 2 minutes later, the angle of depression reduces to 30 degree. If the fountain is 30 root 3 feet
from the entrance of the lift, find the speed of the lift which is descending. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டோட கிளாஸ் வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பில் இருக்குது. அந்த டாப்பில் இருந்து கார்டனில் இருக்க அந்த ஃபவுண்டெயினை பார்க்குறாங்க. அட் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் அண்ட் இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கு 60 டிகிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 மினிட்ஸ் கழித்து அந்த லிஃப்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ அங்கேருந்து அந்த ஃபவுண்டெயினை பார்க்குறப்ப ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரிக்கு ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30 டிகிரின்னு மார்க் பண்ணுறேன். அண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் தி ஃபவுண்டெயின் இஸ் 30√3 feet ஃப்ரம் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட். ஸோ இந்த ஃபவுண்டெயினும் இந்த லிஃப்டோட டிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 30√3 feetன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங். ஸோ அந்த லிஃப்ட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்றத கேட்டிருக்காங்க. இந்த பில்டிங்கோட ஹைட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 90 feetன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ பில்டிங்கோட டோட்டல் ஹைட் வந்து 90 feetன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரையாங்கிள்ஸை நேம் பண்ணலாம். ஏ பி சி டி. ஸோ இங்கே 60 டிகிரினா இங்கேயும் 60 டிகிரி கிடைக்கும். அண்ட் இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரினா இங்கேயும் 30 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்மாலர் ஆங்கிள் உள்ள ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன், அதாவது 30 டிகிரி ஆங்கிள் உள்ள ட்ரையாங்கிள். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏடிசி tan ஆங்கிள் வந்து 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து சிடி பை adjacent சைடு வந்து ஏடி. tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√3 இஸ் ஈக்குவல் டு சிடியோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதை சிடினே மென்ஷன் பண்ணலாம். பை adjacent சைடு ஏடி வந்து 30√3. ஸோ இந்த 30√3 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ சிடி இஸ் ஈக்குவல் டு 30√3 டிவைடட் பை √3ன்னு கிடைக்கும். ஸோ இந்த √3 அண்ட் இந்த √3 கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் வந்து சிடி இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபீட்டில் கொடுத்துருக்கனால இது வந்து 30 feet. இதோட டிஸ்டன்ஸ், அதாவது இந்த சிடியோட டிஸ்டன்ஸ் வந்து 30 feet. இது 30 feetனா அப்போ இது எவ்வளோ ஃபீட்டாக இருக்கும்? பில்டிங்கோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 90 feet. இதில் 30 feet போச்சுன்னா இதில் ரிமைனிங் வந்து 60 feetன்னு கிடைக்கும். இந்த 60 feetஐ கவர் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? 2 minutes ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட். earlier கிளாஸஸில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஸ்பீடோட ஃபார்முலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இங்கே நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அப்போ என்ன தெரியும்? 60 feet டிவைடட் பை டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 minutes. ஸோ அப்போ டிவைட் பண்ணனா நமக்கு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 2 வந்து 30. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பர் மினிட். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீட்டில் இருக்குது அண்ட் டைம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸில் இருக்குது. ஸோ ஃபீட் பர் மினிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ புக் ஆன்சர் படி பார்த்தீங்கன்னா அதை செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம செகண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணணும்? 1 minute இஸ் ஈக்குவல் டு 60 seconds. ஸோ அப்போ நம்ம 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணனா நமக்கு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 0.5 feet per secondன்னு கிடைக்கும். Therefore, speed of the lift is equal to 0.5 feet per second.